அழைக்கப்பட்டிருக்கும் நான் அழைக்கப்பட்டிருக்கேங்கிறத எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இப்போ நான் வந்து அந்த நாட்களில் ஆண்டவர் டைரெக்டாக அதை அழைச்சாரு, ஃபாலோ மீனாரு. பட் இந்த நாட்களில் நான் அழைக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய இருக்காங்க. அவங்க எப்படி அதை உறுதிப்படுத்திக்கிறது ஆண்டவர் அழைக்கிறது? அதுதான் 2012 டிசம்பர் 11 சர்ச்சை இடிக்க வந்தாங்க. பிரசங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்ச பிற்பாடு ஒரு ஸ்லிப் வருது, மினிஸ்டர் வந்து வேற ஒரு ப்ரோக்ராமுக்கு போகணும் அப்படின்னு. அதனால் சீக்கிரமாக முடியுங்கன்ற மாதிரி ஒரு ஸ்லிப் வந்துச்சு. ஓகே. நான் சொன்னேன், சாப்பாடு வேணாம், நீங்களும் வேணாம் போங்க ஏன்ட்டு. காணிக்க கொடுக்க தான் காணிக்க வேணான்ட்டு வந்துட்டேன். வரும்போது காரில் அழுதுகிட்டே வந்தேன். ஏன்னா இவன் என்ன திட்டினா பரவாயில்ல ஆண்டவரே, உங்களையும் பைபிளையும் திட்டுறானே. சரியாக ஒரு 2 மணி இருக்கும், எனக்கு ஒரு ஃபோன் வருது. லேலியானா கீழே ஒரு 20 பசங்க வச்சுருந்தோம்மா. நான் அங்கே லேலியானா இங்கே கோரஸா லேலியானு ஒன்று. அது கிண்டல் பண்ணுறதா நினச்சிட்டு சொல்கிறாங்க. அவங்க கேலிக்கு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. டயர்டானவொன்னு கல் விட்டாங்க. கல் உள்ளே வந்து ஒரு சின்ன பையன் மேலே பட்டு தலையில் ரத்தம் வந்து. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, பாஸ்டர் சும்மா விடக்கூடாது, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு. நான் சொன்னேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆண்டவர் ஆக்ஷன் எடுக்க மாட்டார். ஆண்டவர் ஆக்ஷன் எடுக்கணும், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது, ஜெபம் பண்ணலாம். கரெக்டாக 2 வாரத்தில் ஈடன் டிவி இது எல்லாருக்குமான ஒரு சேனல். இந்த ஊழியத்தை குறித்து, தேவனை குறித்து இன்னும் நல்லா வளரணும், இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னு இந்த சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். ஃபஸ்ட்டு நிறைய அனுபவங்களை உங்கள்கிட்ட கேட்டுகிட்டு வரோம் ஊழியத்தினுடைய இதை வந்து. ஸோ அதை நான் சில அப்படி ஒரு கேள்வியாக கேட்டு போனால் நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் ஊழியர்கள் பார்க்குறேன். ஏன்னா அவங்க அனுபவங்களே ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, அவ்வளோ தூரம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது கேள்விகளாக போகும்போது ஈஸியாக இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ பொதுவாக வந்து ஒருத்தர் அழைப்பு பெற்றிருக்கார் அப்படின்னா வந்து நிறைய குழப்பங்களை பார்க்க முடியுது. உண்மையாக அழைப்புங்கிறது எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதையும் பார்க்க முடியுது. சில பேர் பகுதி நேர ஊழியம் பார்க்குறாங்க, சில நேரம் முழு நேர ஊழியம் பார்க்குறாங்க. சில பேருக்கு வந்து நான் ரொம்ப நாள் ஊழியத்தில் இருக்கேன், பட் ஒரு லெவலுக்கு மேலே வர முடியல, அந்த ஊழியத்தில் பெருசாக சைன் பண்ண முடியல அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அழைப்புன்றதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு இது நீங்கள் அழைப்பு வந்து உறுதிப்படுத்துறதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த தாகம் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கும். இந்த ஜெபத்தில் வெளிப்படும், வேத வாசிப்பில் வெளிப்படும், பர்சனல் எவாஞ்சலிசம், எங்கே வேணும் கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரி. அப்போ அந்த ஊழியத்தின் அழைப்பு தெரிஞ்ச பிற்பாடு அவங்களை கொண்டு ஆண்டவர் அவங்க பேசும்போதே மற்றவருடைய இருதயம் கரையும், அவங்க ஜெபம் பண்ணும்போதே சுகமாகும், அவங்க தொட்டாலே சுகமாகும். இதெல்லாம் அடையாளங்கள். நான் அழைக்கப்பட்டிருக்கேங்கிறத எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இப்போ நான் வந்து அந்த நாட்களில் ஆண்டவர் டைரெக்டாக அதை அழைச்சாரு, ஃபாலோ மீனாரு. பட் இந்த நாட்களில் நான் அழைக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய இருக்காங்க. அவங்க எப்படி அதை உறுதிப்படுத்திக்கிறது ஆண்டவர் அழைக்கிறது? அதுதான் அதாவது அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய கீழ்ப்படிதல், அவங்க வாஞ்சை, அவங்க தாகம், இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அவங்களுடைய வாஞ்சையை வச்சு தான் இது பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டிவி ஊழியம் ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, ஓகே. ஆரம்பத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை உங்கள்கிட்ட. ஆமாம். அப்போ நீங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்ததுனால தான் ஒருத்தர் வந்து கேமரா கொடுக்குறார், 1 லட்சம் மதிப்புள்ள கேமராவை. ஆனால் அந்த கேமரா நீங்கள் வாங்கணும்னு நினச்சா பல வருஷங்கள் ஆகிருக்கும். ஆமாம். அப்போ அது ஒரு கன்ஃபர்மேஷன். 2வது நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, பல பிரச்சனையோடு போகிறீங்க, ஒரு ஊழியக்காரர் கார் கொடுக்குறாரு, இதெல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகே. அந்த வாசல்கள் அப்படி சொல்லலாமா? அந்த அதுக்கான வாசல்கள் திறக்கப்பட்டதுனால் மட்டும் இல்லை. சரி சரி. உங்களுடைய கன்ஃபர்மேஷன். ஓகே 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 ஓகே. எங்கள் சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்
ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அந்த அம்மா ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஓகே ஓகே. 2 பேரும் சேர்ந்து 1050 ரூபா தசமாக கொடுப்பாங்க ம் 92ல். சரி. அன்னைக்கு அது 1050 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் அன்னைக்கு. ம் வாடகை 1100 ரூபா கொடுக்கணும் ஓகே. மாதம் மாதம். அப்போ அவங்க கொடுக்குற தசம் வந்து மேலே 50 ரூபா போட்டு நான் வாடகை கட்டிடுவேன். ம் காரணமே இல்லாமல் திடீர்னு நின்றுட்டாங்க சர்ச்சுக்கு வராமல் சரி சரி. அந்த ஃபேமிலி. சரி வரலைன்னாலும் வராதுக்கான என்ன காரணம்னா சொல்கிறோம், நாங்கள் மாற்றிக்கிறோம், திருத்திக்கிறோம். ம் ம் அவர் அந்த வீட்டுக்கார் வெளியில் வந்து சொல்கிற தப்பாக நினச்சிக்காதீங்க, ம் உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது, உடஞ்ச சட்டியை ஒட்ட வைக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். ம் அதோடு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு அந்த சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ம் நான் எப்போவுமே தனியாக கார் ஓட்டிகிட்டு போனால் பாடிக்கிட்டு போவேன், ஜெபம் பண்ணிட்டு போவேன். அப்போது அந்த பாட்டு, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உண்மை பிரியனையா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே, ஆண்டவரே இவங்க வரலனாலும் பரவாயில்ல, உமக்காக ரத்த சாட்சியாக மறிப்பேன்னு சொல்லி. அப்போ இந்த பாட்டை நான் பாடிக்கிட்டே இருக்கிறேன். ஆவியானவர் என்னுடைய நாக்கில் வார்த்தையை வைக்கிறார், போடுறாரு. எப்படி? விசுவாசிகள் என்னை கைவிட்டு விட்டாலும் அழைத்தவர் நீர்தானையா, விசுவாசத்தாலே நீதிமான் பிழைப்பான் என்று வாக்குரைத்தீரே, அழைத்தவரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. பாண்டர் கேட்குறாரு, உன்னை ஊழியத்து கழிச்சது அவங்களா நானா? நீங்கள் தான் ஆண்டவரே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்லிட்டு சொன்னவனோட மனசுக்குள்ளே ஒரு ஆறுதல். வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆரம்பிக்கிறோம். நடத்தும்போது கடைசி ரோவில் ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்து உட்கார்றாரு. ஓகே ஓகே. புதுசாக இருக்குது. பிரசங்கம் முடிஞ்சோடனே அவர் நேராக வந்தார், ஒரு கவரை கொடுத்தாரு, போயிட்டார். போனதுக்கு பிறகு திறந்து பார்க்குறேன், அதில் 1250 ரூபா இருந்துச்சு. சரி. 1100 தான் கட்டணும். நின்னவங்க கொடுக்க வேண்டியது 1050 ரூபா தான். அதையும் தள்ளி இதையும் தள்ளி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டா நான் பயங்கர சந்தோஷம், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ அழைத்தவர் உங்களை மரண பரியந்தம் நடத்துவார். கஷ்டம் வராமல் இருக்காது, வரும், ஆனால் அது நிரந்தரம் இல்லை. நிறைய பேர் வந்து ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக வர்றதுக்கும் பொறுமையாக பார்த்துட்டே இருந்து டபுள் மைண்ட்லேயே இருக்கிறாங்களே, அப்படிப்பட்டவங்கள என்ன செய்யணும் நினைக்கிறீங்க? அதாவது வரவா வேண்டாமா? டபுள் மைண்டடாக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், நீங்கள் சொல்கிற நிறைய பேர் என்ன அனுபவத்தில் தெரியும். சரி. ஓகே ஓகே. இப்போ எனக்கு இப்போ ஒரு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், அவருக்கு 88 வயசு இப்போ. ஓகே. நான் வாலிபனாக ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அதாவது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் பிரசங்கத்தை கேட்டிருக்கேன். ஓ. ரொம்ப நல்ல பிரசங்கியார். சரி. பைபிளை நாக்கு நுனியில் வச்சுருப்பார். ஓகே ஓகே. அவர் வந்து ஒரு அரசாங்க பணியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். சரி. அப்போ எனக்கு வேலையோட நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அவருக்கு டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு வரும். நைட் ஷிஃப்ட் போகிறப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு டேட் கொடுப்பாரு. டே ஷிஃப்ட் போகிறப்போ சுவிசேஷ கூட்டங்களுக்கு நைட் ப்ரேயருக்கு டேட் கொடுப்பாரு. மாதத்தில் 30 நாளில் 20 நாளாவது அவருக்கு மீட்டிங் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நல்லா பேசுவார், இளமை. எனக்கு என்னை விட 20 வயசு கூட. அப்போது அவர் பிரசங்கத்தை கேட்டு அபிஷேகம் பெற்றவங்க நிறைய பேர். சரி. அப்படிப்பட்டவர் நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று யூனிவர்சிட்டிக்கு வேலைக்கு போய் யூனிவர்சிட்டி நான் ரிசைன் பண்ணிட்டு நான் சர்ச்சை ஆரம்பித்த பிறகும் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஓகே ஓகே ஓகே. அவர் எங்கள் சர்ச்சிலும் வந்து பிரசங்கம் பண்ணார். என்ன பாஸ்டர்னு கூப்பிட ஆரம்பித்தார். ஸோ அவருடைய மீட்டிங்கில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு நாள் அவர் வந்து, நான் ஸ்கூட்டரில் போகிறேன், அவர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கார், அவர் ஏற்றிட்டு போகிறேன். என்னையா இன்னும்
இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. இல்லை இன்னும் 2 வருஷம் இருக்குது அப்படின்னு. என்னாச்சு 2 வருஷத்துக்குள்ளே உங்கள் உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. 2 வருஷத்துக்குள்ளே ஆண்டவர் வந்தால் என்ன பண்ணுவீங்க. அப்போ அவரோட நான் பேசும்போது அவருடைய நோக்கம் என்னன்னாக்கா இன்னும் 2 வருஷம் பென்ஷன் எலிஜிபிள். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதை முடிச்சு அது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு. அவருக்கு அழைப்பு 10 வருஷமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. முழு நேர ஊழியத்துக்கு வந்தவங்களை விட அவர் ரொம்ப பிஸி. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் பென்ஷன் எலிஜிபிள் ஆனோடனே ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ணி சர்ச்சில் உட்காந்து சர்ச்சு வளரவே இல்லை. ஓகே ஓகே. இன்னைக்கு சர்ச்சே இல்லாமல் அவர் வாய்ப்பு கேட்டு அலையிறார். ஓ, ஸோ ஆண்டவர் அப்போ இப்படி எடுத்துக்கலாமா? ஆண்டவர் அழைக்கிற டைமில் நம்ம விசுவாசமாக நம்ம பேதுருவுக்கு ஆண்டவர் வாழையை அனுப்புனாரு. இது நான் தீட்டானது எதையும் நான் சாப்பிட்டது இல்லைங்கிறாரு, அடித்து புசிங்கிறாரு. 2 முறை சொல்றாரு, 3ஆம் முறை அது எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. அந்த ஊழியத்தை தான் ஆண்டு பவுல்கிட்ட கொடுக்க. ஓகே ஓகே. அப்படி மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆண்டவர் அந்த கொடுக்குற வாய்ப்பை ஃபெய்த்தில் நம்ம மூவ் பண்ணி வரணுன்றீங்க இல்லையா? அதாவது அவருக்கு வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை, பென்ஷன் மேலே தான் நம்பிக்கை. இன்னைக்கு என்னையே என்னுடைய ஊழியத்தையும் பார்த்துட்டு அவர் பிரமிச்சு போய் நிற்கிறாரு. ஸோ வளர்ந்து வரும்போது நிறைய அவமானங்களை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் அது மாதிரிலாம் இருக்குதா உங்களுக்கு? நிறைய இருக்கு. இன்றைக்கும் அப்படி இருக்கா? சென்னையில் இப்போ ஒரு நாள் ஒரு ஊழியக்காரன் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சபையை விட்டு ரொம்ப நாள் இருந்து அந்த சபையை விட்டு வெளியே வந்துட்டேன் நான். சரி. அப்போ அந்த வெளியே வந்துட்டு அந்த சபை ஏறக்குறைய அந்த சபை வளர்ச்சிக்கு கடவுள் என்ன பயன்படுத்தினார். ஓகே. பிரசங்கம், ஜெபம், இதுக்கு பொருளாதார ரீதியாக அந்த பாஸ்டருக்கு 5 மகளுங்க. அப்போ 2வது மருமகன் அவன் கொஞ்சம் ஒரு சபைக்கு எந்த பங்கும் செலுத்துறது கிடையாது, வருமானமும் இல்லை. அவனுக்கும் அவன் மனைவிக்கு நிறைய வயசு வித்தியாசம். அவனோட உள்நோக்கமே அந்த அந்த சொத்து எப்படியாவது. அவருக்கு 5 பொண்ணுங்க. ஆனால் அந்த சபையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து எனக்கு ரொம்ப டியூ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நான் சொன்ன என் பிரசங்கத்தை விரும்பி கேட்பாங்க. அப்போது அந்த பாஸ்டரும் நான் சொல்கிறதான் கேட்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் வந்து சபை வளர்ச்சிக்காக உழைக்கிறேன் செய்கிறேன்றது. அவர் இந்துலேருந்து வந்ததுனால அவருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லை. அப்போது ஜனங்கள் லாசர் பிரதர் சர்ச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இவனுக்கு இது ஒரு சான்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பாஸ்டர்கிட்ட வயசாயிருச்சு, உங்களுக்கு பிறகு சபை வந்து பாஸ்டர் தான் லாசர்கிட்ட தான் போகும். அப்போது அவருடைய சொந்த வீடு மாடியில் சர்ச்சு. அவர்கிட்ட ஏதோ இல்லாதன்னு சொல்லி ஒரு நாள் என் மேலே இல்லாத குற்றத்தை சொன்னாங்க. நான் உடனே என்ன பண்ணேன்னா, அப்படியே பாஸ்டர் இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுற வரையும் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், இந்த குற்றச்சாட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ணுற வரையும் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டீங்க. சொல்லிவிட்டு அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் தரேன், நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உயிரோடு இருக்கிற வர 5 கிலோமீட்டருக்கு ரேடியஸில் நான் சர்ச்சை ஆரம்பிக்க மாட்டேன். பக்கத்து தெருவில் எங்கள் மாமியார் வீடு மாடி, மொட்டை மாடி. அன்னைக்கு நாங்கள் போய் சர்ச்சை ஆரம்பித்தோன்னா அங்கேயே தான் இருந்துருக்கணும் இன்னார் வரையும். ஓகே ஓகே. அவர் காலை தொட்டு இது சத்தியம், நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை, அதனால் பயப்பட வேண்டாம். வந்துட்டேன். சரி. வந்துட்டு இங்கே நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் ஒரு ஸ்கூலில் ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம். அப்போது அங்கேருந்து கொஞ்சம் பேர் வர்றாங்க. நான் இல்லைன்னு ஒன்று தெரிஞ்சு கேள்விப்பட்டு சர்ச்சை ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் வர்றாங்க. இதை நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. சரி. பாஸ்டருடைய மருமகன், அந்த மருமகனுக்கு வேண்டிய ஆட்கள் பிளான் பண்ணி போகாமல் நிறுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு நாள் இவங்கெல்லாம் சர்ச்சை உட்காந்து ஒருத்தர் குடிச்சிட்டு ஒருத்தவரை அந்த லோக்கலில் இருக்கிறவன் வந்து எங்கேயா, அப்போ நான் தாடி வச்சுட்டு இருந்தேன், பேண்ட்டு ஜிப்பா போட்டிருப்பேன், பேட்ஜு குத்திட்டு இருப்பேன், ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு ஒரு பேட்ஜ்.
எங்கேயா அந்த தாடிக்காரன் யாருப்பா கேட்குறேன்? ம். அதான்யா பேண்ட் ஜிப்பா போட்டிருப்பான் தாடிக்காரன். இங்கே இன்னும் விஷயம் சொல்லு, எங்கேயா வந்தாலும் வர சொல்லியா? அவர் இல்லைப்பா. ஏன் என்ன விஷயம்? ஓ, அவனெல்லாம் பைபிள் தூக்க லாயக்கு கிடையாது. ம். அவன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து தேவி பாலா தேட்டரில் பாயம்புலி படம் பார்த்துட்டு இருந்தான். ம். சொல்லிட்டு அவன் போயிட்டான். சரி. இது அந்த பாஸ்டருடைய மருமகன் சென்னையில் இருக்கிற அத்தனை பாஸ்டருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி டிடி லாஸ்டரு ஓ. ஒரு பொண்ணா கூட போய் உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு. இது என் காது கேட்டதுக்கு 3 மாதம் ஆச்சு. இதுக்கு ஒரு கெட்ட பேரா பரப்பி விடுறாங்க. ஆமாம், ஜனங்க போயிடக்கூடாது சர்ச்சுக்கு. சரி சரி. அப்போ இது அப்புறம் என் ஒய்ஃப் நாலேஜுக்கு வருது. என் ஒய்ஃப் வந்து எனக்கு இன்னும் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் பாட்டு அப்படியா? கூட எனக்கு கூட இருந்த சகோதரனும் ஃப்ரெண்டும் பஸ் சும்மா விடக்கூடாது அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபோட அக்கா போயிட்டு யாரடா சொல்கிறீங்க என்னடா சொல்ல போய் சண்டை போட்டிருக்காங்க. நாங்களா சொன்னோம் இந்த மாதிரி சொன்னேன் ஏன் அப்படின்னு. சரி. அப்போ நான் வந்து போய் கேட்கறதுக்கு எத்தனைச்சு ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன். ஆண்டவரே இது மாதிரி பேசுகிறாங்களே, நான் போய் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறேன், நீ போய் கேட்காத, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்றேன். சரி அப்படியே இருந்தேன். அப்படி சொன்ன கொஞ்ச நாளில் பாஸ்டருடைய 3ஆவது பொண்ணு 2 பிள்ளை பெற்ற ஒரு சகோதரனை கூட்டிகிட்டு போயிட்டா. பாஸ்டருடைய மூத்த பொண்ணு புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தரோட போயிட்டா. ஐயோ, ரெண்டும் ஒரே இதில், இதெல்லாம் இந்த ஒரே நேரத்தில் நடக்குது. ஓகே ஓகே. பாஸ்டருடைய 2ஆவது மகளும் வேற ஏதோ ஒரு தவறான, அதாவது அவங்க மகளுங்க. இது வந்து இப்போ என்னை பற்றியே பேசிட்டு இருந்தாங்க பாருங்க. இதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஜனங்க எப்படி இது பார்த்தேன்னா, அவர் அநியாயமாக சொன்னாங்க, இன்னைக்கு இப்படி நடக்குது. ஓகே ஓகே ஓகே. அப்போ அந்த பாஸ்டரை தேடி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். இவனுக்கு பேச்சை கேட்டது நாங்கள் பேசுறது தப்பு, மன்னிச்சுக்கோங்க. ஒரு நிழலை கண்டு பயந்தவங்க கூட என் ஆளை கண்டு பயப்பட மாட்டேங்கிறாங்க, அதனால் மன்னிச்சிருங்க அப்படின்னு நேராக தேடி வந்து மன்னிப்பு கேட்டார். அப்போ தான் எனக்கு உறுதியாச்சு, ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு, நம்ம ஊழியத்தை நேசிக்கிறாரு. அப்போ ஊழியம்னா சாதாரணம் கிடையாது, இதெல்லாம் வரும். சார் நிறைய பொய்யாவும் சொல்லி வருவாங்க. வரும். அப்போ இந்த புளியந்தோப்பில் நாங்கள் ஊழியத்தை 94 ஆரம்பித்தப்போ எல்லாரும் சொன்னாங்க, அங்கே போனவனை சர்ச் நடத்த விட மாட்டாங்க. ஏன்னு இல்லை, மோசமான இடம், வருஷத்துக்கு ஒரு கொலை விடுவாங்க. 2 கேங்கும் சொந்தக்கார கேங் தான். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கொலை விடும். அந்த மாதிரி இடத்துல ஒரு மாடி வாடகைக்கு எடுத்து ஷெட்டு போட்டு, எனக்கு அந்த மாதிரி டஃப்பான ஏரியா தான், சேலஞ்சஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் ஷெட்டு போட்டு ஆரம்பித்தோம். 94 ஆகஸ்ட் 16ஆம் தேதி. அங்கே சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து கார் டயரை கிடிக்கிறது, கண்ணாடி உடைக்கிறது, இதெல்லாம். அங்கே ஒரு பெண் தாதா ரமணின்னு இருந்தாங்க, பெண் ரவுடி. அந்த லேடிக்கு வந்து இங்கே மேலே சர்ச்சு நடக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு ஹிந்து. அவங்ககிட்ட வந்து நீ யாரை கேட்டு சர்ச்சு வாடகைக்கு சர்ச்சு விட்ட, உனக்கு 3 மாதம் டைம் தர்றேன், சர்ச்சை காலி பண்ணணும், உன்னை காலி பண்ணுறோம் அப்படின்னு. நான் ஒரு நாள் போகிறேன், அந்த அம்மா அழுவுது, இவ்வளோ செலவு பண்ணி சர்ச்சை கட்டிருக்கீங்களே, நான் என்ன செய்கிறது, வந்து காலி பண்ண சொல்கிறாங்க, 3 மாதம் தான் டைமுன்றாங்க. சரிம்மா நீ கவலைப்படாத, எவ்வளோ நாள், 3 மாதம். நான் சொல்கிறேன், 3 மாதத்துக்குள்ளே எங்களை காலி பண்ண சொன்ன ஆள் இந்த சர்ச்சில் வந்து உட்காரலன்னா நானே காலி பண்ணிக்கிறேன், அதனால் கவலைப்படாத, பயப்படாத. அந்த லேடி என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு குரூப் ஆஃப் பிள்ளைகளை சேர்த்து வச்சுக்கிட்டு
இங்கே மேலே, அதாவது செகண்ட் ஃப்ளோரில் ஷெட்டு, அங்கே சத்தம் மட்டும் எல்லாத்துக்கும் கேட்கும். அல்லேலியா அல்லேலியானா கீழே ஒரு 20 பசங்க வச்சு அந்த அம்மா, நான் அங்கே அல்லேலியானா இங்கே கோரஸாக அல்லேலியானு ஒன்று. அது கிண்டல் பண்ணுறதா நினச்சிட்டு சொல்கிறாங்க. அவங்க சொல்ல சொல்ல நான் சொல்ல சொல்ல நம்ம உற்சாகத்தில் சொல்கிறோம், அவங்க கேலிக்கு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. டயர்டானவொன்னு கல் விட்டாங்க. கல் உள்ளே வந்து ஒரு சின்ன பையன் மேலே பட்டு தலையில் ரத்தம் வந்து. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, பாஸ்டர் சும்மா விடக்கூடாது, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா. நான் சொன்னேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆண்டவர் ஆக்ஷன் எடுக்க மாட்டார். ஆண்டவர் ஆக்ஷன் எடுக்கணும், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது, ஜெபம் பண்ணலாம். கரெக்டாக 2 வாரத்தில் அந்த பெண் தாதா ரமணியுடைய தம்பிக்கு ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தேன். ஓகே ஓகே. நான் சொன்னேன், ஆபேலின் ரத்தம் பேசுனதை பார்க்க நன்மையான வழி பேசுகிற இயேசுவின் ரத்தம், ரத்தத்துக்கு உயிர் இருக்கு, இந்த ரத்தம் பேசும், ஜெபம் பண்ணும் அப்படின்னு. அதே மாதிரி 2 வாரத்தில் அந்த ரமனுடைய தம்பி 5ஆம் வகுப்பு படிக்கிறான், அவன் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தான். அவங்க எங்கெங்கேயோ போயிருக்கிறாங்க, நிற்கலை. கடைசியாக ஜிஹெச் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஃபால்ட்டும் இல்லை, ஆனால் பிளட் வாமிட் நிற்கலை. அவங்க வீட்டில் குடியிருக்கிற எங்கள் சர்ச்சு மெம்பர், அவர் போய் கட்டசிக்கு போய் பார்க்க போயிருக்காரு. என்னன்னு கண்டுபிடிக்க மாட்டேங்க, முடியல. அப்போ இவர் சொல்லிக்கிறாம்மா, ஜெபம் பண்ணுறதுக்கு எங்கள் ஊழியக்காரர் கூப்பிட்டு வரட்டவனும், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, இவர் அங்கே அந்த பாஸ்டர் இன்சார்ஜ் அவரை கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ணிக்காரு. கை வச்சு ஜெபம் பண்ணுவார், ரத்தவாதி நின்றுச்சு. நின்ன உடனே இந்த அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூஜாரியிடம் வந்து சாமி படத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தெருவில் போட்டு உடைச்சி, நீங்கள்லாம் தெய்வமே கிடையாது, உங்கள் மேலே உள்ள பக்தியில் இயேசுநாதரை திட்டினேன், இயேசுநாதரை அடித்தேன், கடைசியில் எந்த சாமியை நான் வெறுத்தனோ அந்த சாமி தான் என் தம்பி குணமாக்கிச்சுட்டு நார்மல் ஆயிடுச்சு. வந்தாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அம்மாவையும் தம்பி அனுப்புனாங்க சர்ச்சுக்கு. அடுத்த வாரம் இந்த அம்மா வந்துச்சு, ஐயா நான் சர்ச்சுக்கு சபையாருக்கு பிரியாணி போடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு என்ன கேட்டாங்க. போடுங்கண்ணே. வந்தாங்க சர்ச்சுக்கு. இவங்களுக்கு ஆப்போசிட் கேங் லீடர் இருக்கிறார்ல, அதே ஊரில் இந்த கேங் 2க்கு தான் சண்டை நடக்கும், வருஷத்தில் ஒரு கொலை. சரி பஸ். அப்போ இந்த ஆப்போசிட் லீடருடைய பேரனுக்கு பிரதிஷ்டை. அவங்க பையனுக்கு ஏற்கனவே 2 பொண்ணு, 3ஆவது பையன் பிறந்தா நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிறோம், ஆண்டவர் ஒப்பு கொடுக்குன்னு சொல்லி அதே மாதிரி ஒப்பு கொடுத்தாங்க. அப்படி அந்த பிரதிஷ்டைக்கு வந்தப்போ நான் வந்து கட்டப்பட்ட இருவழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதையை குறித்து பிரசங்கம் பண்ணுறேன். ஆச்சரியம் என்னன்னா, அந்த பிரசங்கத்தினுடைய முடிவில் 2 கேங் லீடரும் ஒப்பு கொடுக்குறாங்க. எனக்கு தெரியாது, இவங்க 2 பேரும் ஆப்போசிட் குரூப், 2 பேரும் ஒரே நாளில் ஞானசாமி எடுத்தாங்க. கொலை நின்றுச்சு. இந்த லேடி கஞ்சா விற்கிறது, சாராயம் விற்கிறது, ப்ரௌன் சுகர் விற்கிறது, அபின் விற்கிறது எல்லாத்தையும் விட்டுருச்சு. 94 வாரத்துக்கு 5000 ரூபாய் போலீஸ் ஸ்டேஷனில் மாமூல் கட்டிக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு 5000ங்கிறது இப்போ 5 லட்சம். 94. அப்போ போலீஸ் வந்து மாமூலுக்கு வந்து நிற்கிறான், இல்லைன்னா நான் தொழில் செய்கிறதில்ல. யாரும் செய்கிறதில்ல. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்ற போனால் யார், இல்லையா நான் ஏசாமி பிள்ளையாக மாறிட்டேன். அப்போ இன்ஸ்பெக்டர் யார் ஒன்று மாற்றுறது, இல்லை நான் ஏசாமி பிள்ளையாக மாறிட்டேன். அந்த ஊர் தலைவரை கூப்பிடுறாரு, போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்றாங்க. அந்த ஊர் தலைவர் யாருன்னா ஆப்போசிட் லீடர். அவரும் ஒப்பு கொடுத்துட்டாரு, அவரும் ஞானசாமி எடுத்துட்டாரு. என்ன தலைவரை, உங்கள் ஊருக்கு யாரோ ஒரு தாடிக்காரன் வந்திருக்கானா, எல்லாரையும் காசு கொடுத்து மதம் மாத்துறானாம, நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? அப்போ இவர் சொல்லிக்கிறார், காசு கொடுத்தெல்லாம் மாத்திர சார், நாங்கள் தான் காசு தான், நானே ஏசுனாரு, நீயும் மாறிட்டியா அப்படின்னு. ஸோ அங்கேருந்து இது ஒரு சபை, இப்போ 12 சபை இருக்குது அந்த ஊரில். நம்ம சபை தான் பெருசு. 2012 டிசம்பர் 11 சர்ச்சை இடிக்க வந்தாங்க. அது ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்து
அதையும் ஆண்டவர் நன்மையாக மாற பண்ணார். ஓ அதுக்கு பிறகு தான் கவர்மெண்ட் வந்து மினிஸ்டர்ஸுங்க என்னை தேடி சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஓ 12ல சர்ச்சைக்கு 2012 டிசம்பர் 11. அப்போ நான் வந்து அதிகாரிகிட்ட கேட்டேன், இது கவர்மெண்ட் பேங்க் லோனில் வாங்கியிருக்கிறேன், சர்ச்சு பேரில் இருக்குது, ப்ளஸ் வந்து நான் அனுமதி கேட்டிருக்கிறேன், பிளான் அப்ரூவல் கொடுத்துருக்குறேன், அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறேன் நீங்கள். நான் இந்த இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, நான் இவங்களை அக்காமடேட் பண்ணணும், நான் கட்டுறேன், எனக்கு அப்ரூவலுக்கு என்ன அதை கொடுங்க அப்படின்னு. கொடுக்கல. சரி என்ன பண்ணுவோம், அப்போ வேணும்னுட்டு இதை இடிக்க வந்த பெரிய போராட்டம் இருந்தது. அப்புறம் மேயர் வந்து இதை இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதிட்டார். அதுக்கு பிறகு மினிஸ்டருங்க வர வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க, எம்எல்ஏ எம்பி எல்லாம் வர. அப்போது ஒரு முறை எங்கள் தொகுதி எம்எல்ஏவா மினிஸ்டராக இருந்தவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை இங்கே வர்றேன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க பிஏ ஃபோன் பண்ணி எந்த டைமுக்கு வரலான்னு கேட்குறாங்க. அப்போது 6 மணிக்கு ஃபஸ்ட் சர்வீஸு, 7:30 மணிக்கு மெசேஜ் ஆரம்பிக்கும், அதுக்கு முன்னாடி வாங்க. அப்போ அவங்க வந்து 2ஆம் கட்ட டைமில் பிரசங்கம் ஆரம்பித்த பிறகு போலீஸ் ஆஃபீஸர்ஸு, அவங்க செக்ரட்டரி, பார்ட்டிக்காரங்க எல்லோரும் இதுன்னு விளாட்றாங்க, வந்து உட்காந்துருக்காங்க ஃபஸ்ட் சர்வீஸில். பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்ச பிற்பாடு ஒரு ஸ்லிப் வருது, மினிஸ்டர் வந்து வேற ஒரு ப்ரோக்ராமுக்கு போகணும் அப்படின்னு, அதனால் சீக்கிரமாக முடியுங்கன்ற மாதிரி ஒரு ஸ்லிப் வந்துச்சு. ஓகே. நான் சொன்னேன், மினிஸ்டர் சொன்ன டைமுக்கு வரல, அவங்க இன்னொரு ப்ரோக்ராம் போகணுமா, அவங்க போகலாம், மெசேஜ் வந்து பாதியில் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது மினிஸ்டர் சைடில் உட்காந்து நேராக வந்து எதிரில், இல்லை நீ பிரசங்கம் பண்ணுங்கன்னு எதிரில் சேரில் வந்து உட்காந்துட்டாங்க. என் பிரசங்கம் ஃபுல்லாக கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து ரோமன் கேத்தலிக் இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன், அப்போ வந்து எனக்கும் பைபிள் கொஞ்சம் தெரியும், நான் முகஸ்துதிக்கு சொல்லலை, ஃபாதர் பேசிக்கிட்டு இருக்கும்போது உடம்பெல்லாம் செலுத்துச்சு, ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, மெய்யாகவே இங்கே கடவுளுடைய பிரசன்னம் இருக்குது அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் மேடையில் வந்தாங்க, மைக் பிடிச்சி சொன்னப்போ தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண உடனே வேர்ட் ஆஃப் நாலேஜ் ஆப்ரேட் ஆகி சொல்லி திரும்பி மைக் வாங்கி, எங்கள் அண்ணன் கூட வந்திருக்காரு, எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அண்ணனுக்கு தெரியாதெல்லாம் பாஸ்ட் அப்படியே சொல்லிட்டாரு அப்படின்னு. அதுக்கு பிறகு அடிக்கடி வர ஆரம்பித்தாங்க. கிறிஸ்மஸ்ஸு, குட் ஃப்ரைடே, ஈஸ்டருக்கெல்லாம் வந்து ஜனங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முறை அவங்கள ஜெயலலிதா இருக்கும்பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன பண்ணால் அவங்கள பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு சர்ச்சுக்கு ஒரு நாள் வந்தாங்க. ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் பானபாத்திரக்காரனுடைய தலையை உயர்த்துறது மாதிரி இந்த அம்மாவுடைய தலையை உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன், மறுபடியும் நீங்கள் மினிஸ்டர் ஆவீங்கன்னு சொல்கிறேன். சரி. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சாத்தியம் இல்லை. ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் மினிஸ்டர் ஆகிட்டேன். 6 மாதம் கழிச்சு. அப்படி ஆன பிறகு திரும்பி தேடி வந்தாங்க. அப்போ பில்டிங் கட்டிகிட்டு இருக்கிறோம். அப்போ நான் அந்த பில்டிங்க்கு நான் 5 லட்ச ரூபாய் காணிக்குது, என்னுடைய டொனேஷன் நான் தர்றேன் அப்படின்ட்டு போனாங்க. அப்புறம் ஒரு 2-3 வாரம் கழித்து வந்தாங்க. வந்து ஒரு தாம்பலத்தட்டில் வச்சு பழம் கூட எல்லாம் வச்சு காணிக்கையாக கொடுத்தாங்க. வாங்கிட்டு திரும்பி ஒரு வருஷம் கழித்து ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க, 2 வருஷம் கழிச்சு, ஃபாதர் உங்களை பார்க்க வரணும், வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சரி, நான் இப்போ வெளியில் இருக்கிற ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு. இல்லைன்னா நாங்கள் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. இப்போ நானும் ஒரு ட்ரஸ்டி தான் வந்தார் நேற்றுக்காக வந்து காலையில் வந்தோம். போயிட்டு வர, இல்லை ஃபாதர் சும்மா வந்தோம், எங்களுக்கு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்தோம். சரி. அப்புறம் ஒரு பேப்பர் பண்டல் சுற்றி, இது சர்ச்சுக்கு டொனேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க போன பிறகு பிரித்து பார்த்தா 5 லட்ச ரூபா, மொத்தத்தில் 10 லட்ச ரூபா அவங்க கொடுத்தாங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டோடா தேவனிடத்தில் அன்பு கூறுவோடு சகலமும் உண்மைக்கு எதுவாக நடக்குது. ஒரு முறை டிபி சத்தத்தை 3 நாள் மீட்டிங். ஓகே.
3 நாள் மீட்டிங்கு. ம் அந்த மீட்டிங்னு 3ஆவது நாள் நான் ரோட்டில் போடுவேன். ம் இப்போ பாட்டு முடிஞ்சு பிரசங்கத்தை நான் எழும்பின உடனே பிரசங்கம் ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து மேடை கிட்டது இதுக்கு இப்படி தான் பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் திட்டுறான். ம் என்ன திட்டுறான்? ஏசுநாதரை திட்டுறான், மரியம்மாவை திட்டுறான். ம் ஒரு 10 போலீஸார் அங்கே நிற்குது, ம் வேடிக்கை பார்க்குறாங்க. ம் நான் இவனை தீட்டு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண ஒன்றுங்களை திரும்பி பார்க்குறதுக்கு புரிஞ்சிக்கிறானுங்க. ம் எனக்கு இன்னும் கோபம். ம் இப்படி பப்ளிக்காக நேருக்கு நேர் திட்டுறான், பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. ம் மைக்கில் போலீஸ்காரன் இருந்தீங்கன்னா, போலீஸ்காரங்க எதுக்கு இங்கே நிற்கிறீங்க? ஒருத்தர் இப்படி கலாட்டா பண்ணுறான், பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து இன்னொரு மீட்டிங்கில் பண்ண முடியுமா? சரி. பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். ம் மேடையில் இருக்கிறத சொல்கிறாங்க, அவனே ஒரு போலீஸ்காரன் தான்றாங்க. ஓ குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறவனே. ஓ எனக்கா கேட்டவனும் பிரசங்கத்தை முடிச்சுட்டு ம் இறங்கி வந்து உடனே மீட்டிங் நடத்த ஓடி வந்தாங்க. சாப்பாடு வேணாம், நீங்களும் வேணாம் போங்க ஏன்ட்டு. காணிக்க கொடுக்க வந்தாங்க, காணிக்க வேணான்ட்டு வந்துட்டேன். வரும்போது காரில் அழுதுகிட்டே வந்தேன். ஏன்னா இவன் என்ன திட்டினா பரவாயில்ல ஆண்டவரே, உங்களையும் பைபிளையும் திட்டுறானே, நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டு சாப்பிடல. சரியாக ஒரு 2 மணி இருக்கும். எனக்கு ஒரு ஃபோன் வருது. என்னென்னா இந்த மாதிரி டிபி சித்திரம் மீட்டிங் நடத்துகிறோம் நாங்கள் தான். அப்படி என்ன ஐயா, உங்களை குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணி திட்டான் ஐயா. அவன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி 3ஆவது மாடி இருந்து கீழே விழுந்து தலை தெரிச்சு செத்து போயிட்டான். 6 மணி நேரம் தான். 4, 5, 6 மணி நேரத்தில் இது நடக்குது. ஸோ ஆண்டவர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு அதுதான் என்ன இன்னும் வைராக்கியம் உள்ளதாக மாற்றுச்சு. நீங்கள் 40 நாடுகளுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. 95லேருந்து ஓகே 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 95ஆம் வருஷம் சிங்கப்பூர் தான் முதல் சிங்கப்பூர், மலேசியா. அது கூட எப்படின்னா நானாக போக மாட்டேன், யாராவது என்னை கூப்பிடணும். சரி சரி. அப்படி ஒரு விசுவாசி மலேசியாவிலேருந்து வந்தவர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல நாடுகள்லேருந்து எங்கள் சர்ச்சில் வந்து பிரசங்கம். ஒருத்தர்கிட்ட கூட நான் வர்றேன் உங்கள் நாட்டுக்குன்னு கேட்டது கிடையாது. ஆனால் ஒரு விசுவாசி வந்தவர், நீங்கள் ஏன் மலேசியா வந்ததில்லை அப்படின்னு யாரும் கூப்பிடல. சரி. இவ்வளோ பெரிய சர்ச்சு, இவ்வளோ பெரிய ஊழியம், அப்போ நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசி தானே கூப்பிட்டது. ஓகே ஓகே. அவங்க பாஸ்டர்கிட்ட சொல்லி இது மாதிரி அப்போது போயிருந்தப்போ அப்போல்லாம் வந்து 1 வாரம் தான் கொடுப்பாங்க. சரி சரி. விசா மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு 15 நாள் கொடுப்பாங்க. அப்போ சிங்கப்பூரில் 95 சிங்கப்பூருக்கு போனேன். நான் 95ல் சிங்கப்பூர் முடிச்சுட்டு அப்படியே மலேசியா. 96ல் இங்கிலாந்து, ஜெர்மனி போனேன். ஸோ இவ்வளோ வெளிநாட்டு பயணங்கள் போயிருக்கீங்க, அனுபவங்கள் நிறையா இருக்கும். பொதுவாக உங்களுடைய இது எப்படி இருக்கும்? வெளிநாட்டு பயணங்கள்னால் என்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரின்சிபல் வச்சுருப்பீங்களா? எப்படி போகணும் இந்த மாதிரி? ஒன்லி பிரசங்கம் தான். பிரசங்கம். ஓகே ஓகே. யாருக்கிட்டையும் நான் உதவி கேட்டது கிடையாது. ஓகே ஓகே. இல்லை இத்தனை நாள் போகிறீங்க அப்படி கணக்கு வச்சுருப்பீங்களா? 3 வாரம் தான் மேக்ஸிமம் 3 வாரம் தானே? ஸோ அமெரிக்கா எங்கே போனால் 5 வாரம். சரி சரி சரி. மித்த நாடு எல்லாம் போனால் ஒரு 3 வாரம். 3 வாரம் தான். ஓகே ஓகே. பிரசங்கம் முடிச்சு அடுத்த நாளே திரும்பி வரும். சுற்றி பார்க்குற பழக்கம் கிடையாது. நிறைய வாழ்க்கையே பேசுனா பேசிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. ஆக்சுவலி ஒரு 2 டேஸாக நாங்கள் இதை எடுத்துகிட்டு இருக்கோம். ரெக்கார்டிங் இருக்குது, பார்க்குற வியூவர்ஸ்க்கு நம்ம இதை எடிட் பண்ணி கொண்டு போகிறோம். பட் ஒரு பயோகிராஃபி எழுதிருக்கீங்க நம்ம ஃபஸ்ட்டு உங்களுடைய. அந்த புக்கு கூட பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இந்த புக்கு இல்லையா? 100 ரூபா புக்கு 50 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஸோ வியூவர்ஸ் பார்க்குறவங்களுக்கு வேணால் நம்ம வாங்குவாங்க. ரொம்ப நன்றி பஸ், உங்கள் நேரத்தை ஒதுக்கி 2 நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய இடத்துக்கு எங்களை சாப்பிட கூப்பிட்டு போனீங்க, வெரைட்டியாக எதிர்பார்க்கல. ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய சபை, நான் அந்த சபையில் வெளியே இருந்து நான் சர்வீஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் ஒரு காலத்தில். ஸோ உங்களோட ஸ்பெண்ட் பண்ணது ஒரு தகப்பனுடைய
இருதயத்தை பார்க்க முடியுது. ரொம்ப நன்றி பாஸ்டர், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். God bless you.